ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் 25+ கமெண்ட்ஸ் வந்துச்சா நான் வந்து அண்டர்ஸ்டே சேலஞ்சில் ஒரு நாள் ஒரு கேமரா பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 25+ கமெண்ட்ஸ் வந்துச்சு. இன்றைக்கி நம்ம அந்த அண்டர்ஸ்டே சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேமரா வந்து சோனி ஆல்ஃபா A7 III. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சோனி A7 Mark III இதோட மெகா பிக்சல் நம்ம பார்த்தோன்னா 24 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சென்சார் டைப் வந்து ஃபுல் ஃப்ரேம் CMOS சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெமரி கார்டு ஸ்லாட் வந்து 2 மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அப்புறம் வீடியோ ரெக்கார்டிங் வந்து 4K வரைக்கும் 30 FPS 4K 30 FPS வரைக்கும் இருக்குது. அதே 1080 பிக்சல் வந்து 120 FPS வரைக்கும் இருக்குது. கனெக்டிவிட்டி இதில் வந்து வைஃபை, ப்ளூடூத், USB டைப் C கொடுத்துருக்காங்க. அப்புறம் HDMI போட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் டைப் பார்த்தோன்னா இது வந்து டில்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப் அவுட் வந்து கொடுக்கல. இது ஒரு மைனஸ் நான் நினைப்பேன். டச் ஸ்க்ரீன் வந்து இதில் இல்லை. பட் ஆனால் டச் ஃபோக்கஸ் பண்ணும்போது டச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்கும். பட் டச் ஸ்க்ரீன் கொடுக்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெனு சிஸ்டம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம மொத்தம் ஒன்றுக்கும் டைப் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் மாத்திரம் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.